ஹாஜாகனி, கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் வாங்கப்பட்ட பொது நூலகத்துறைக்கு வாங்கப்பட்ட நூட்களை விட இப்போ திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் ரொம்ப குறைவாக இருக்கிறது. நம்பர்ஸ் 100க்கும் குறைவான நூட்களை தான் வாங்குறாங்க. அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் 5 முறை புத்தகங்கள் வாங்கப்பட்டுச்சு. அப்போல்லாம் 1000 காப்பீஸ் வாங்கினாங்க. ஆனால் இங்கே திமுக ஆட்சியில் 5 ஆண்டுகளில் ஒரு முறை தான் கால் ஃபாரை பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நன்றி. முதல்ல நிகழ்ச்சி தொடங்கி ஒரு 45 மணித்துளி கழித்து எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு மனமார்ந்த நன்றி. பொதுவா நம்ம நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தருக்கும் நேரம் கொடுத்து சரியான நேரம் கொடுத்திருக்கோம் சார். இல்ல, என்னுடைய நேர குறைவை சொல்ல வருகின்றேன். 1 மணி நேர நிகழ்ச்சியில 45 மணித்துளி முடிஞ்சு உங்களுக்கு சரியாக 8 நிமிடம் கொடுக்கப்படும். இல்ல, எல்லாருக்கும் டிவைட் பண்ற நிமிடம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அது உறுதியளிக்கிறேன். இப்பொழுது நீங்கள் 2 அரசுகளை ஒப்பிட்டு சொன்னீர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அதிகமான அளவு புத்தகங்களை வாங்கினார்கள். இப்பொழுது வந்திருக்கின்ற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய அரசு அந்த அளவுக்கு புத்தகங்களை வாங்கவில்லையே என்ற ஆதங்கத்தை காங்கிரஸ் கட்சியில இதேதுல்லா சொன்னாங்க. அவர் கதைக்கு தனியா வருவோம். அவர் ரொம்ப கூட்டணியின் உரிமையோடு நிறைய செய்திகளை சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு நம்ம அப்புறம் வருவோம். நான் சொல்வது, புதிய அரசு பொறுப்பேற்ற பிறகு மாண்புமிகு முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு 2 அறிவிப்புகளை வெளியிட்டார். அதை கவனித்திருப்பீர்கள். ஒன்று, பொது இடங்களில் யாரும் காலில் விழக்கூடாது என்று ஒரு அறிவிப்பை சொன்னார். அடுத்தது, பொன்னாடை போர்த்துகின்ற பண்பாட்டை நிறுத்தி புத்தகங்களை பரிசீலியுங்கள் என்று சொன்னார். ஒரு காலத்திலே இந்த பொன்னாடை போர்த்தக்கூடிய, அதாவது கதராடை போர்த்தக்கூடிய காலம் ஒன்று சுதந்திர போராட்ட காலத்திலே கதர் இயக்கத்தை வளர்ப்பதற்கு வந்தது. பிறகு நெசவாளர்களுடைய துன்பத்தை தீர்க்க வேண்டும் என்பதற்காக அறிஞர் அண்ணா அவர்கள் இந்த துண்டு போர்த்தும் பண்பாட்டை கொண்டு வந்தார்கள். இடுப்பில் இருந்த துண்டு தோளுக்கு பயணம் செய்துதான் திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு. அந்த ஊரில் ஒடுக்கப்பட்டவராக இருந்தவர்கள்லாம் பொது மேடையிலே தலைவர்களால் தோளிலே துண்டு போர்த்தப்பட்டார்கள். அது பொன்னாடை கலாச்சாரத்துக்கு மாறி புத்தகத்திற்கு மாறியது. நான் இப்ப சொல்ல வருகின்ற செய்தி, கடந்த ஆட்சியிலே எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆட்சியிலே கம்பராமாயணத்தை எழுதியவர் சேக்கிழார் தான் என்று கண்டுபிடித்தவருடைய ஆட்சியிலே 5 முறை வாங்கியதாக சொன்ன. யாரிடம் வாங்கினார்கள் என்று சொல்லி, நான் 17 வயதிலிருந்து புத்தகம் எழுதுகின்றேன். எல்லா வடிவங்களிலும் மரபு கவிதைகளை ஆண்டிருக்கின்றேன். ஆனாலும் கூட இந்த புதிய அரசில்தான் தமிழ்நாடு அரசின் சிறந்த புத்தகமாக என்னுடைய பயண இலக்கியம் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு 50,000 ரூபாய் பரிசு தொகை, அதை வெளியிட்ட நன்னூல் பதிப்பகத்துக்கு 25,000 ரூபாய், அதுபோல உங்களுடைய இன்னொரு நெறியாளர் சுகிதா அவர்களுக்கும் கிடைத்தது. நாங்கள் எல்லாம் ஒரு துரும்பை கூட எங்கள் புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு மிகவும் தன்மானம் பார்ப்பவர்கள். 12 ஆண்டுகளே தொடர்ந்து புத்தகம் எழுதினாலும் இப்பொழுது புத்தகங்கள் எல்லாம் 1000 காப்பீஸ் வாங்கினாங்களா? 500 வாங்கியதாக பதிப்பாளர் சொன்னார். இல்ல, அரசு பொது நூலகத்துறையில உங்களுக்கு விருதெல்லாம் கொடுத்தாங்கல்ல, 1000 காப்பீஸ் வாங்கினாங்களா? இல்ல, ஒரு 1000 வாங்கவில்லை. நான் முதல்ல ஒன்னு பதிவு செஞ்சேன். இல்ல, நல்ல புத்தகம்னு தேர்வு செஞ்சிருக்காங்க. நல்ல புத்தகம்னு தேர்வு செய்திருந்தால் 1000 காப்பி வாங்கி இருக்கணும்ல. இல்ல, அந்த 1000 காப்பிக்குள்ள ஒரு 1000 காப்பி வாங்கிய அபூர்வ சிந்தாமணியாக இந்த அரசு வர வேண்டும் என்பதெல்லாம் ஒரு தவறு நடக்குதுல்ல சார். பரிசு கொடுக்கிறது ஒன்று, பரிசை தாண்டி அந்த எழுத்தாளர்களுக்கும் அந்த பதிப்பகத்துறைக்கு இதுதான் சார் கிரெடிட். எத்தனை புத்தகங்கள் விற்பனை ஆயிருக்குங்க தானே கிரெடிட். அதை தான் சொல்ல வருகின்றேன். முதலில் மழை மறைவு பிரதேசங்கள் போல இருந்த செல்வாக்காத பதிப்பாளர்களுக்கு இந்த ஆட்சியில ஒரு சிறு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. அதற்காக இது போதும் என்று சொல்லிவிட மாட்டேன். நூல் வாங்க செய்யும் செலவு நுண்ணறிவை வளர்க்கும் அளவு. புதுமையுற்று மக்கள் புதுவாழ்வு சொல்றக்கூடிய குற்றச்சாட்டு எல்லார்ட்ட இருந்தும் 20-30 நூல்கள் தான் வாங்குறாங்க. நான் நீங்க இவ்வளவு சொன்னதுனாலதான் ஹாஜாகனி சார்ட்ட சொல்றேன். நீங்க நிறைய தகவல்கள் விருது பெற்றவர். உங்கள்ட்ட இருந்து எவ்வளவு நூல் பொது நூலகத்துறை வாங்கி இருக்கு அப்படிங்கிற ஒரு டீடைல நீங்க கொடுத்துடுங்க. இவ்வளவு பாராட்டு சொன்னதுனால நீங்க எவ்வளவு என்கிறீர்களே, இதற்கு முன்பு இல்லாமலே இருந்ததே.
சார் எவ்வளவு வாங்கியிருக்காங்கன்னு சொல்லுங்க. ஹாஜா கனி சார் முன்னாடி இல்லாம இருந்துச்சு, முன்னாடி இல்லாம இருந்துச்சு, 10 வருடம் இல்ல. ஹாஜா கனி சார் 10 வருடம் இல்ல, இப்ப எவ்வளவு வாங்கினாங்க உங்க நூல், அதை மட்டும் சொல்லுங்க. அதாவது எவ்வளவு வாங்கினார்கள் என்பது வேறு, யாரிடமிருந்து வாங்கினார்கள். சரி, யாரிடமிருந்து வாங்கினாங்க? சாதாரண எழுத்தாளர்கள் சொன்னார் பாருங்க, எனக்கு முன்னால் பேசிய தோழர் ராம்கி கூட பதிவு செஞ்சார். அப்ப உங்கள்ட்ட இருந்து வாங்கல, ரைட்டா? ஹாஜா கனி சார் உங்கள்ட்ட இருந்து நூல்கள் வாங்கல, மற்ற எழுத்தாளர்கள்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, எடுத்துக்குவோம். விருது பெற்ற உங்களுடைய நூல் வாங்கப்படவில்லை, விருது பெற்ற உங்களுடைய நூல் வாங்கப்படவில்லை. உங்க தலைப்புக்குள்ள தோழர் கோபாலகிருஷ்ணன், நான் தலைப்புக்குள்ள வர்றேன். நூலுக்குள்ள நாம சிக்கி கிடக்குறோம். இந்த நாடு ரொம்ப நாளா நூலுக்குள்ள சிக்கி கிடக்குது. இந்த நீங்க உங்க தலைப்பு என்ன வச்சிருக்கீங்க? அறிவு வளர்ச்சிக்கு அதிகம் செலவிட்டது அதிமுகவா திமுகவான்னு கேட்டிருக்கீங்க. காலை பிடிக்கின்ற கலையை தந்தவர்களும் நூலை பிடிக்கின்ற கலையை தந்தவர்களும் சமமா? முத்தமிழறிஞர் கலைஞர் காலத்திலிருந்து தொடங்கி பண்பாட்டை குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இல்லங்க, நீங்க வாங்குவது இருக்கட்டும். இந்த 5 ஆண்டுகள்ல ஹாஜா கனி சார் என்ன கண்டென்ட் பேசணும், நீங்க உங்க நேரம் கொடுக்கலன்னு சொன்னீங்க, பதில நீங்க சொல்லணும்ல சார். ஒரு நிமிஷம், நான் முதல்ல சொன்ன பதிப்பாளர்களுடைய குரல் மதிக்கப்பட வேண்டும், அதிகமாக நூல் வாங்கப்பட வேண்டும் என்கின்ற கருத்தை பதிவு செய்யும். சரி, 5 ஆண்டுகள்ல எத்தனை கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கறத சொல்லுங்க சார். நீங்க திமுக குற்றவாளி கூண்டுல ஏத்துறதுல ரொம்ப ஆர்வம் காட்ட வேணாம். இல்ல, அடுத்த கருத்துக்கு வாங்க. உங்கள்ட்ட பதில தான் கேக்குறோம். ஒரு நிமிஷம், நீங்கள் அதிக நூல்களை வாங்க வேண்டும் என்ற உள்ள கிடக்கை ஒரு புறம் பதிவு செய்து விட்டு இன்னொன்று செய்திக்கு வாங்க. அறிவு வளர்ச்சிக்கு என்ன செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. மாவட்டந்தோறும் புத்தக கண்காட்சியை சொன்னார்கள். நான் முதல்வன், தமிழ் புதல்வன் என்று புதுமை பெண் என்ற திட்டங்களின் மூலம் படிக்கின்றவர்கள் கைக்கு பணம் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது. அது ஏன் நீங்க யாருமே பேசல? ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் 1000 ரூபாய் பேசப்படுகின்றது. இதுக்கு முன்னால நூலகத்துறை மூலமாக கல்வி வளர்ச்சி சார், இங்க சப்ஜெக்ட் ஹாஜா கனி சார் நான் முதல்வன் திட்டம் மூலமாக அறிவு வளர்ச்சி அப்படிங்கிற சப்ஜெக்ட் இல்ல, நூலகத்துறை மூலமாக அறிவு வளர்ச்சிக்கு அதிக முக்கியத்துவம் அளித்தது திமுகவா அதிமுகவா என்பதுதான். அதான் நான் தெளிவு. நூலகத்துறை வாயிலாக அறிவு வளர்ச்சிக்கு வித்திட முடியும் என்ற அறிவு வளர்ச்சி என்பது பறந்துபடுது. இன்றைக்கு பள்ளிக்கல்வி எடுத்துக்கொண்டா பள்ளிக்கல்வி சார்ந்ததுதான் நூலகத்துறை. 3, 5, 8 இந்த 3 வகுப்புகள் முக்கியமானவை. தமிழ்நாடு அரசுடைய திட்ட குழு துணைத் தலைவர் ஜெயரஞ்சன் அவரோட விவாதிக்கும் போது சொன்னாரு, 3ஆம் வகுப்பு, அதாவது புள்ளி விவரம் வெளிவந்திருக்குது, 3ஆம் வகுப்பு வரை எழுத படிக்க கற்றுக்கொள்வார்கள், 5ஆம் வகுப்புக்கு நூலை படிக்க கற்றுக்கொள்வார்கள், 8ஆம் வகுப்பில ஒன்றை படித்து புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் வர வேண்டும். இப்படிப்பட்ட சூழலில் ஒரு நிமிஷம், நீங்க இவ்வளவு காலம் இங்கே தமிழ்நாட்டில் இவ்வளவு காலம் இல்லாமல் முதன்முறையாக 10 லட்சம் மாணவர்கள் நூல்களின் வாயிலாக பரிசோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கற்றல் குறைபாடுகள் கண்டறிந்து அதை நீக்குவதற்கான முயற்சி எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த செலவை எந்த கணக்கில் எழுதுறது? அடுத்ததாக ஒன்றிய அரசு 70,000 கோடி பள்ளி கல்விக்கு ஒதுக்கும் பொழுது 40,000 கோடி தமிழ்நாடு அரசு ஒதுக்கி இருக்கின்றது. ஒன்றிய அரசின் வஞ்சனைகளை எல்லாம் பள்ளி கல்வி நேரத்துல நீங்க வேற வேற சப்ஜெக்ட்டுக்குள்ள போறீங்க. நீங்கள் நூல் வாங்க செய்கின்ற அந்த செலவு விரிவு செய்யப்பட வேண்டும். சிறைவாசி விடுதலை பற்றி பேசும்போதெல்லாம் சும்மா இருந்தீங்களாங்க? மத்திய சிறையை முற்றுகையிட்டு சிறைவாசிகளுடைய கோரிக்கையை உணர்த்திய இயக்கம் தமுக. நான் அமைதியா தான் இருந்தோம். நீங்க எங்கெங்கயோ போகும்போது அமைதியா கேட்டுட்டீங்களே. இந்த அரசு செய்திருக்கின்ற புரட்சிகளையும் சொல்வதை கேளுங்க. ஒற்றை பரிமாணம் அல்ல. அறிவு வளர்ச்சி என்பது பல பரிமாணங்களை கொண்டது. பேசுவோம். இந்த அரசு செய்திருக்கின்றது.